அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்று இதன்போது அமைச்சர்களுடைய ஊடக பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சருமாகிய டாக்டர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் இதன்போது அமைச்சரவை முடிவுகளை அறிவித்திருந்தார். அதனோடு அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டாரவும் இணைந்திருந்தார்கள். நாம் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவு மாவட்ட அபிவிருத்தி வேலை திட்டம் 2025 நடைமுறைப்படுத்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனையாக இது காணப்படுகின்றது. இலங்கையில் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கியவாறு தேசிய மட்ட அபிவிருத்தி வேலை திட்டமாக மாவட்ட அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 2000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த வேலை திட்டத்தின் கீழ் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல், உள்நாட்டு உற்பத்தி எளிமைகளை ஊக்குவித்தல், சேவை விநியோக முறைகளை வினைத்திறனாக்குதல், வணிக மற்றும் சந்தைப்படுத்தல் வசதிகளை மேம்படுத்தல், நிறுவன ரீதியான இலவுகளை பலப்படுத்தல் போன்ற நோக்கங்களை அடைவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. வறுமையை அடையாளம் காண்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற உலகளாவிய சுட்டியாக அமைகின்ற பல்பரிமாண வறுமை சுட்டியின் பிரகாரம் குடிசன மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள மாவட்ட வறுமை மட்டத்தை அடிப்படையாக கொண்டு மாவட்ட அபிவிருத்தி வேலை திட்டம் 2025 நடைமுறைப்படுத்துவதற்காக 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேறு வேறாக ஒதுக்குவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இரண்டாவது தீர்மானமாக அமையப்பெறுவது பெலிசு நாட்டுடன் ராஜதந்திர தொடர்புகளை ஆரம்பித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. கோதமாலா, சூரினாம், பெலிசு, ஹொண்டுராஸ், நிகராகுவா, ஆன்டிகுவா மற்றும் பார்பியூடா, பார்படோஸ், டொமினிகா, கிரனடாடா, ஹைட்டி, புனித கீட்ஸ் மற்றும் நேவிஸ், புனித லூசியா மற்றும் புனித வின்சென்ட், கிரனாடீன்ஸ் போன்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் ராஜதந்திர தொடர்புகளை நிறுவுவதற்காக இதற்கு முன்னர் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதற்கமைய இரு நாடுகளுக்கு இடையில் பரஸ்பர அனுகூலங்களுக்காக அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார விவகாரங்களில் நிலவுகின்ற நல்லுறவுகளையும் ஒத்துழைப்புகளையும் மேம்படுத்துவதற்காக இலங்கை அரசுக்கும் பெலிசு அரசுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகளை ஆரம்பிப்பதற்கான பிரகடனத்தில் கையொப்பமிடுவதற்காக வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாவது தீர்மானமாக அமையப்பெறுவது அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான குறை பயன்பாட்டு காணிகள் சொத்துக்களினுடைய உச்ச பயன்பாட்டுக்காக பொருத்தமான முதலீட்டாளர்களுக்கு வழங்குதல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு, பிராந்திய பெருந்தோட்ட கம்பெனிகள், தேசிய கால்நடை வளங்கள் அபிவிருத்தி சபை, இலங்கை பெருந்தோட்ட கூட்டு தாபனம் மற்றும் மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை போன்ற நிறுவனங்களுக்கு சொந்தமாக உள்ள குறை பயன்பாட்டு காணிகளை அடையாளம் கண்டு குறித்த காணிகளை பொருளாதார ரீதியாக பயனுள்ள கருத்திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கு இயலுமாகும் வகையில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை உள்ளடக்கிய தனியார் முதலீடுகளுக்கு வழங்குவதற்கு 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. பெருந்தோட்ட விவசாய நடவடிக்கைகள், பெருந்தோட்டத்துடன் தொடர்புடைய சுற்றுலாத்துறை மேம்பாட்டு நடவடிக்கைகள், கால்நடை வள அபிவிருத்தி, நீர் மின் உற்பத்தி, சூரிய மின் உற்பத்தி, கைத்தொழில் அபிவிருத்திகள், நன்னீர் மீன்பிடித்துறை மற்றும் ஏனைய பெருந்தோட்டத்துறை பொருளாதார புத்தாக்க நடவடிக்கைகளுக்கான முதலீடுகளுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய அடையாளம் காணப்பட்டுள்ள காணிகளுக்கு பொருத்தமான முதலீட்டாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான விருப்பக்கோரல்களை பெற்றுக்கொள்வதற்கு கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இனி நான்காவது முடிவை நாம் பார்க்கலாம். இரப்பர் செய்கை காணிகளை வரைபடமாக்கல், பதிவு செய்தல், டிஜிட்டல் கட்டமைப்பு உருவாக்கல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. இலங்கையில் தயாரிக்கப்படுகின்ற ரப்பருக்கான பிரதான சந்தையாக அமைகின்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ரப்பர் மற்றும் அது சார்ந்த உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யும் போது இணங்கியொழுக வேண்டிய புதிய ஒழுங்கு விதிகள் EUDR ஐரோப்பிய ஒன்றியத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரப்பர் விநியோக சங்கிலியில் காண்டழைப்பு இடம்பெறவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான புதிய ஒழுங்கு விதிகளை 2025/12/31 பின்னர் கடைபிடித்தல் வேண்டும். ரப்பர் விநியோக சங்கிலியில் காண்டழைப்பு இடம்பெறவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ரப்பர் பயிற்சியை காணிகளை வரைபடமாக்கல், டிஜிட்டல் கட்டமைப்பு உருவாக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டிருக்கின்றது. இக்கருத்திட்டத்தின் ஊடாக நாடளாவிய ரீதியில் காணப்படும் சிறிய ரப்பர் தோட்டங்களுடைய உரிமையாளர்களுடைய ரப்பர் செய்கை காணிகளை வேறு வேறாக புவிசார் வகைப்படுத்தல் மற்றும் புதிய புவிசார் கட்டமைப்பு தொழில்நுட்பத்தை GIS பயன்படுத்தி
காணி உரிமை மற்றும் பயன்பாடு தொடர்பாக உறுதிப்படுத்தக்கூடிய தரவு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய ரப்பர் செய்கை காணிகளை வரைபடமாக்கல் பதிவு செய்வதற்கான டிஜிட்டல் கட்டமைப்பு உருவாக்குவதற்கான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 5வது தீர்மானமாக அமையப்பெறுவது சிலோன் டீ ஏற்றுமதியாளர்களுக்கு இலங்கை தேயிலை சபையினுடைய 50% வர்த்தக கண்காட்சி சலுகை திட்டம் தொடர்பானதாக காணப்படுகின்றது. இலங்கை தேயிலை ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய சர்வதேச கொள்வனவாளர்களை கண்டறிதல் மற்றும் உலகளாவிய ரீதியில் சிலோன் டீ வர்த்தக நாமத்தை ஊக்குவிப்பதற்கான வசதிகளை வழங்குவதற்கான இலங்கை தேயிலை ஏற்றுமதியாளர்களுக்கான 50% வர்த்தக கண்காட்சி சலுகை திட்டம் 2015ஆம் ஆண்டு தொடக்கம் இலங்கை தேயிலை சபையினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த வர்த்தக கண்காட்சி முன்மொழிவு திட்டத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு செல்வதற்காக பெருந்தோற்று மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 6வது தீர்மானமாக அமையப்பெறுவது இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனித யாத்திரிகர் தலமாக சபரிமலை வழிபாட்டு தலத்தை பிரகடனப்படுத்தல் மற்றும் வசதிகளை வழங்கல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. நீண்ட காலமாக இலங்கையினுடைய இந்து பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1ஆம் தேதி தொடக்கம் அடுத்த வருடத்தினுடைய ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்தியாவினுடைய கேரளாவில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் ஆலயத்துக்கு சென்று தரிசிக்கின்றனர். தற்போது ஆண்டுதோறும் 15,000க்கும் அதிகமான இலங்கையினுடைய இந்து பக்தர்கள் கலந்து கொள்கின்ற தல யாத்திரை மையமாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அதற்கமைய இந்தியாவினுடைய கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் ஆலயத்துக்கு இலங்கை இந்து யாத்திரிகர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற வழிபாட்டு தரிசிப்பானது இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனித தல யாத்திரையாக பிரகடனப்படுத்துவதற்கு புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 7வது தீர்மானமாக அமையப்பெறுவது இலங்கைக்கு ஐதரசன் பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய சமகால நிலைமை மற்றும் மூலோபாய பயணம் தொடர்பானதாக காணப்படுகின்றது. கார்பன் வெளியேற்றத்தை குறைத்தல் மற்றும் வலுசக்தி கலப்பு பன்முகப்படுத்தலுக்காக இலங்கை பேண்தகன் தீர்வுகளை கண்டறிந்து வருவதுடன் அதன் தேசிய மற்றும் உலகளாவிய காலநிலை இலக்குகளுடன் இணங்கியுலகும் சாத்திய வள மாற்று வலுசக்தி மூலங்களாக பசுமை ஐதரசன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய வலுசக்தி அமைச்சு தேசிய ஐதரசன் திட்ட வரைபடத்தை வெளியிடல் மற்றும் கணிசமான மீள் புதுப்பிக்கத்தக்க ஐதரசன் கொள்கை வரைவு உள்ளிட்ட முக்கியமான சில படிமுறைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கு ஏற்புடைய கொள்கை சட்டம் ஒன்றை மேம்படுத்தல், ஆற்றல் வள பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்குமான விரிவான உடன்பாடுகளை எட்டுவதற்கு மக்களுடைய கருத்துக்களை கேட்டறியும் நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் பிரதான பங்காளர்களுடைய சிலமர்வுகளை நடத்துவதற்கும் வலுசக்தி அமைச்சு எதிர்பார்க்கின்றது. அதற்காக உள்நாட்டு நிலைமைகள் மற்றும் தேவைகளுக்கு அமைய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு தரநியமங்கள் மற்றும் செயலாற்றுகை அளவுகோல்களுடன் இணங்கியொழுகும் வகையில் இளைஞனுடைய ஐதரசன் துறையை உருவாக்குவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற படிமுறைகள் தொடர்பாக வலுசக்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த விடயங்களை அமைச்சரவை கருத்தில் கொண்டிருக்கின்றது. 8வது தீர்மானமாக அமையப்பெறுவது நகர அபிவிருத்தி விடயதானத்துடன் தொடர்புடைய தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கருத்திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. 2021ஆம் ஆண்டிலும் அதற்கு பின்னரும் ஆரம்பிக்கப்பட்ட 18 கட்டுமான பணிகள் பொருளாதார நெருக்கடிகளால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதற்கும் அமுல்படுத்தும் வேகத்தை குறைப்பதற்கும் பரஸ்பர புரிந்துணர்வுடன் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ள 18 கருத்திட்டங்களில் 6 கருத்திட்டங்களுடைய பணிகள் தற்போது முடிவுறுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய வேலைகள் பூர்த்தி செய்யப்படாத கீழ்காணும் கருத்திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்து அமல்படுத்துவதற்காக நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் வலப்பனை உத்தேச வாராந்த சந்தை மற்றும் பல்நோக்கு கட்டிடத்தை நிர்மாணித்தல், தவுலகல வாராந்த சந்தை மற்றும் வாகன தரிப்பிட அபிவிருத்தி, முல்லைத்தீவு பேருந்து நிலைய அபிவிருத்தி, ஹபரண சுகாதார நல வசதிகள் மற்றும் நில அலங்காரங்களை மேம்படுத்தல், ருவன்வெளி சாய தூபி வாகன தரிப்பிடத்திலிருந்து ஜேதவனராம தூபி வரைக்குமான நடைபாதை அபிவிருத்தி, பொலனறுவு புதிய நகர நிர்வாக கட்டிடத்தை நிர்மாணித்தல், அம்பாறை வாராந்த சந்தை கட்டுமானம், தெய்யந்தர பேருந்து நிலைய அபிவிருத்தி, கம்பஹா பொதுச்சந்தை அபிவிருத்தி, பேரளந்த ஈரநில பூங்கா அபிவிருத்தி, பானந்துறை பொதுச்சந்தை மற்றும் பல்நோக்கு கட்டிட அபிவிருத்தி போன்றன இதில் உள்ளடக்கப்படுகின்றன. 9வது தீர்மானமாக அமையப்பெறுவது ஹெல்தி ஃபுட் ஹாப்பி லைஃப், ஆரோக்கியமான வாழ்வுக்கு பாதுகாப்பான உணவு தேசிய ஊடக செயற்பாடுகள் தொடர்பானதாக இது காணப்படுகின்றது. சமகால சமுதாயத்தில் உணவுகளால் ஏற்படும் நோய்கள் மற்றும் அது சார்ந்த சட்ட பாதுகாப்பு வழிகாட்டல்களுடன் இணங்கியொழுகாமை பற்றி அரசு நேரடியாக தலையிடுவதற்கு முன்னுரிமை வழங்கியுள்ளது.
அதற்கமைய இளைஞர்களுடைய போஷாக்கு பற்றி சுகாதார மேம்பாட்டு வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு மற்றும் இளைஞர் ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஹெல்தி ஃபுட் ஹாப்பி லைஃப் ஆரோக்கியமான வாழ்வுக்கு பாதுகாப்பான உணவு தேசிய வேலை திட்ட தேசிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றது. பெண்கள் பாடசாலை மாணவர்கள் உணவு பாதுகாப்புடன் தொடர்புடைய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மருத்துவர்கள் போஷாக்கு நிபுணர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் விவசாயிகள் மற்றும் சமையல் கலைஞர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய குறித்த தேசிய ஊடக நிகழ்ச்சி திட்டம் மற்றும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துவதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 10வது தீர்மானமாக அமையப்பெறுவது உலக சுகாதார அமைப்பினுடைய தென்கிழக்காசியாவுக்கான பிராந்திய குழுவினுடைய 78வது கூட்டத்தொடருக்கான உபசரிப்புகள் தொடர்பானதாக காணப்படுகின்றது. உலக சுகாதார அமைப்பினுடைய தென்கிழக்காசியாவுக்கான பிராந்திய குழுவின் 78வது கூட்டத்தொடர் 2025 அக்டோபர் மாதம் 13 தொடக்கம் 15ஆம் தேதி வரை இலங்கையில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இப்பிராந்திய கூட்டத்தொடரின் மூலம் பிராந்திய சுகாதார நிகழ்ச்சி நிரல் தயாரித்தல், முன்னேற்ற மூலாய்வு மற்றும் கவனம் செலுத்தப்பட வேண்டிய சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான கொள்கை தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும். அதற்காக சுகாதார அமைச்சர்கள், சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட 11 அங்கத்துவ நாடுகளிலிருந்து உத்தியோகபூர்வ பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு அதிகாரிகள், உலக சுகாதார அமைப்பின் செயலகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதிகள், அபிவிருத்தி பங்காளர்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளும் இதில் பங்கு பெற்றுகின்றனர். அதற்கமை உலக சுகாதார அமைப்பினுடைய தென்கிழக்காசிய பிராந்திய குழுவினுடைய 78வது கூட்டத்தொடரை இலங்கையில் நடத்துவதற்காக உபசரிப்புகளை பொறுப்பேற்பதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 11வது தீர்மானமாக அமையப்பெறுவது இலங்கையில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி அபிவிருத்தி செய்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. 2030ஆம் ஆண்டாகும் போது மின் உற்பத்தியில் 70% வலுசக்தி மூலங்கள் மீள் புதுப்பிக்கத்தக்க மூலகங்களிலிருந்து பெற்றுக் கொள்வதற்கும் மற்றும் 2050ஆம் ஆண்டளவில் மின் உற்பத்தி செய்கின்ற போது கார்பன் வெளியேற்றத்தை தடுப்பதை இலக்காக கொண்டு அரசு மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி அபிவிருத்தியை தேசிய முன்னுரிமையாக அடையாளம் கண்டுள்ளது. அதற்கமை 2026 தொடக்கம் 2030ஆம் ஆண்டில் மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி வழங்கல் அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக நடுத்தர 10% மீட்பரப்பு பயன்பாட்டை அடிப்படையாக கொண்ட 3000 மெகாவாட் மதிப்பிடப்பட்ட மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி இயலுடன் கூடிய ஆற்றல் வளங்களை கொண்ட நீர்த்தேக்கங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய சூரிய மின் உற்பத்தி கருத்திட்ட அபிவிருத்தியின் புதிய முறையாக மிதக்கும் சூரிய மின் உற்பத்தியின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு முட்கூட்டிய சாத்திய வள கற்கைகள் மற்றும் சுற்றாடல் தாக்க மதிப்பீட்டை மேற்கொள்வதற்காக ஆலோசனை சேவை வழங்குவதற்காக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளிடமிருந்து முன்மொழிவுகளை பெற்றுக்கொண்டு பெருகை செயல்முறை ஆரம்பிப்பதற்காக வலுசக்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 12வது தீர்மானமாக அமையப்பெறுவது நுண்ணிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தல் அதிகார சட்டமூலத்தை தயாரித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. 2016ஆம் ஆண்டின் 6ஆம் இலக்க நுண்ணிதி கடன் சட்டத்தை நீக்கி நுண்ணிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அனுமதிக்காக சமர்ப்பிப்பதற்காகவும் 2023/10/9 அன்று அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஆனாலும் பல தரப்பினர்களால் இச்சட்டமூலத்துக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. உயர் நீதிமன்றம் தனது ஆணையையும் பிறப்பித்திருக்கின்றது. அத்துடன் பாராளுமன்றத்தில் பொருளாதார நெருக்கடியுடைய தாக்கங்களுக்கு தீர்வு காண்பதற்கான துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு இச்சட்ட மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் உள்ளடக்கம் பற்றி பல்வேறு தரப்பினர்களால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் மற்றும் மாற்று முன்மொழிவுகள் தொடர்பாக ஆராய்ந்து விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக குழு ஒன்றை நியமிக்குமாறு குறித்த செயற்குழு தெரிவித்துள்ளது. அதற்கமைய நியமிக்கப்பட்ட கொள்கை நடவடிக்கை குழுவால் உயர்நீதிமன்ற ஆணையின் பிரகாரம் திருத்தங்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெற்றுக்கொண்டுள்ள யோசனைகளை உள்வாங்கி அதன் இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. நுண்ணுதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு சமகால அமைச்சருடைய கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை வழங்குவதற்கும் மேற்குறிப்பிட்ட அறிக்கை அடிப்படையாக கொண்டு குறித்த சட்ட மூலத்தை தயாரிப்பதற்காக சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 13வது தீர்மானமாக அமையப்பெறுவது பௌத்த விவகாரங்கள் ஆணையாளர் நாயகம் பதவிக்கு நியமித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் வடமத்திய மாகாண விவசாய உற்பத்திகள் சந்தைப்படுத்தல், கால்நடை உற்பத்திகள் மற்றும் சுகாதார மீன்பிடி நடவடிக்கைகள் அமைச்சின் செயலாளர் பதவியில் கடமையாற்றுகின்ற இலங்கை நிர்வாக சேவையினுடைய விசேட தர அதிகாரியான RM காமினி சேனாரத்ன அவர்களை பௌத்த விவகாரங்கள் ஆணையாளர் நாயகமாக நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 14வது தீர்மானமாக அமையப்பெறுவது கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள கட்டளைகளை பாராளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பித்தல். 2021ஆம் ஆண்டில் 11ஆம் இலக்க கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய கீழ்வரும் செயல் நுணுக்க முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மை வணிகங்களாக 2025/7/1 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. IFC கொலம்பு பிரைவேட் லிமிடெட், ICC போர்ட் சிட்டி பிரைவேட் லிமிடெட், சிலோன் ரியல் எஸ்டேட் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்,
பிளட்ஸ்பின் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அதற்கமைய கீழ்வரும் அதிவிசேட வருத்தமான அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டுள்ள 2021 ஆண்டின் 11ஆம் இலக்க கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் 53வது பிரிவின் கீழ் ஆக்கப்பட்டுள்ள கட்டளைகளுடைய பாராளுமன்ற கட்டளைகள் பாராளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இவைதான் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகளாக காணப்படுகின்றது. ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகள் மற்றும் அதற்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களையும் நாங்கள் சுருக்கமான முறையிலே பார்க்கலாம். மாவட்ட அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது அனைத்து மாவட்டங்களுக்கும் சரிசமமான முறையிலே ஒதுக்கீடு செய்யப்படுமா என்ற ஒரு ஊடகவியலாளர் கேள்வியை தொடுத்திருந்தார். அனைத்து மாவட்டங்களுக்கும் சரிசமமாக அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாது. குறிப்பாக மாவட்டங்களில் கொண்ட வறுமை சுட்டி அடிப்படையாக கொண்டு அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நுவரெலியா, மன்னார் போன்ற மாவட்டங்களுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் குறிப்பாக ஒதுக்கப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். 197 மில்லியன் உயர்ந்தபட்சமாக, குறைந்தபட்சமாக 20 மில்லியன் என்ற அந்த இடைவீச்சின் அடிப்படையில் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மொத்தமாக 39 வேலை திட்டங்களுக்காக 4545 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக சமூக அபிவிருத்தி செயற்பாடுகளில் 9 வேலை திட்டங்களுக்கு 1703 மில்லியன் ரூபாய்களும், அதே போன்று சுற்றாடல் சார் 20 வேலை திட்டங்களுக்கு 1571 மில்லியன் ரூபாய்களும், அதே போன்று ஒழுக்க விழுமியங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு 10 வேலை திட்டங்களுக்கு 1270 மில்லியன் உள்ளடங்களாக 4545 மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக சிலர் பதவி விலகுகின்றார்கள், சில புதிய நியமனங்கள் வழங்கப்படுகின்றது தொடர்பாக வினவப்பட்டது. சிலர் உங்களுக்கு தெரியும், அவர்கள் அந்த பதவியை பொறுப்பேற்கின்ற சந்தர்ப்பத்தில் 1 வருட காலத்துக்கு நாங்கள் கடமையாற்றுவோம் என்ற நிபந்தனை அடிப்படையில் அவர்கள் அதனை பொறுப்பேற்றார்கள். எனவே அந்த காலம் முடிவடைந்த பின்னர் அவர்கள் அந்த பதவியில் இருந்து பதவி விலகுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக திறமையானவர்களுக்கு வினைத்திறனுடன் அடிப்படையில் வினைத்திறனான முறையில் அரசு சேவை மேற்கொள்கின்றவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக புதுப்பிக்கக்கூடிய சக்தி மற்றும் சூரிய சக்தி தொடர்பாக இதன் போது கேள்விகள் பல தொடுக்கப்பட்டது. அரசாங்கம் ஒரு கொள்கை அடிப்படையில் அல்லது அரசாங்கத்தினுடைய முக்கிய நோக்கமாக காணப்படுவது புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை மேம்படுத்துவது அல்லது அதுக்கு தேவையான வாய்ப்புகளை வழங்குவது காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே குறிப்பாக சாத்தியவள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நீர்மூலங்கள் பலவற்றில் ஆய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அந்த சூரிய சக்தி சூரிய சக்தியை பெற்றுக்கொள்கின்ற இயலுமை தொடர்பில் ஆக்கப்பூர்வமான ஆய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக அரச காணிகள் பயன்பாடு பாவனை தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. குறிப்பாக திரைசேரனுடைய நிதியை பயன்படுத்தித்தான் அந்த காணிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே குறை பயன்பாட்டுடைய அரச காணிகளை குறிப்பாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடு வாய்ப்புகளுக்கு வழங்குவதனூடாக நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு சாதகம் ஏற்படும் என்ற அடிப்படையில் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். ஐயப்பர் ஆலய வழிபாடு தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய அல்லது தூர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு போக்குவரத்து வசதி, அதே போன்று விசா வசதி அதை பெற்றுக்கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக சுப்ரீம் செட் தொடர்பாக பல கேள்விகள் தொடுக்கப்பட்டது. குறிப்பாக இது தொடர்பான கதை தற்பொழுது ஒரு பேசு பொருளாக வந்திருக்கின்றது. பாராளுமன்றத்தில் பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள், குறிப்பாக ஒரு அரசு நிறுவனம் வழங்கிய கருத்தின் அடிப்படையில் அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். சில சந்தர்ப்பங்கள் அவை மாறுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதுவாறு இந்த பிரதமர் கூறிய கருத்துக்கள் காரணமாக அரசாங்கத்திற்குள் எந்த விதமான கருத்து முரண்பாடுகளும் காணப்படவில்லை. குறிப்பாக அரசாங்கம் எந்த ஒரு நெருக்கடியும் இதனூடாக முகம் கொடுக்கவில்லை. குறிப்பாக பிரதமரை மாற்றுவதற்கான எந்த விதமான முன்மொழிவுகளும் காணப்படவில்லை. இது தொடர்பான விடயங்கள், குறிப்பாக இந்த சுப்ரீம் செட் தொடர்பான விடயங்கள் உரிய நிறுவனங்கள் அது தொடர்பான தகவல்களை ஆராய்ந்து முன்வைத்து வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். சுப்ரீம் செட் நிறுவனம் குறிப்பாக தங்களுடைய வருமான சொத்துக்கள் வெளியிடல் சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான வருமானங்களை ஒரு சந்தர்ப்பத்தில் காட்டியிருக்கின்றது. அதன் பின்னர் அதனை காட்டவில்லை. இவ்வாறான பல விடயங்கள் இதனகத்தை காணப்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக முதலீட்டாளர்களை அதறியப்பட்ட இந்த ஒரு செயற்பாட்டை அரசாங்கம் ஒருபோதும் செய்யாத அடிப்படையில் என்பது குறிப்பிடப்பட்டது. வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. இதுவரை குறிப்பாக 62,314 குறிப்பாக பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பிரதமருடைய செயலாளர் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் அரசியல் அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்பட்டது போன்று வழங்கப்பட மாட்டாது. தேவையின் அடிப்படையில் குறிப்பாக மக்கள் சேவையை வினைத்திறனான முறையில் மேற்கொள்கின்ற அடிப்படையில் கட்டமாக இந்த அரசு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக கடந்த
பாதுகாப்பு அமைச்சுக்கு 12,433 வெற்றிடங்கள் நிரப்புவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. சுகாதார அமைச்சுக்கு 11,889 வெற்றிடங்கள் நிரப்புவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இலங்கை நிர்வாக சேவை 297, இலங்கை கணக்காளர் சேவை 491, இலங்கை திட்டமிடல் சேவை 129, இலங்கை பொறியியலாளர் சேவை 249, விஞ்ஞான சேவை 126 என்ற அடிப்படையில் வெற்றிடங்கள் நிரப்புவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக கஞ்சா உற்பத்திக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என்று இதன்போது வினவப்பட்டது. 2024 ஏப்ரல் மாதத்திலே, அதாவது முன்னே அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஒழுங்கு விதிகள் காணப்படுகின்றன. BOI, அதாவது இலங்கை முதலீட்டு சபையை தொடர்புபடுத்தி இந்த வேலை திட்டத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பல நிறுவனங்களுடைய அனுமதி தேவைப்படுகின்றது. இலங்கைக்கு இது ஒரு முதலீடாக வரப்போகின்றது. மிக பாதுகாப்புடன் கூடியதாக, ஒழுங்கு விதிகளை பின்பற்றக்கூடியதாக, ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டு இந்த விடயம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் மாத்திரமே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இவைதான் குறிப்பாக அமைச்சரவை முடிவில் அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளும் அதற்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களுமாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு அமைச்சரவை முடிவில் அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.